ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு இட்லி சாம்பார் ரெசிபி தான். சாம்பார் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எங்கள் ஊர் சைட்லாம் அப்படி தான் சாம்பார் வைப்பாங்க. இந்த சாம்பாரை சாப்பிடவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், இதெல்லாம் பொங்கல் கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து அரைச்சி விட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். ரெசிபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இங்கே பாருங்க, நல்லா புசு புசுன்னு இட்லியை சுட்டு வச்சு அதில் நல்லா குடமாக சாம்பாரை ஊற்றி அப்படி அதை டிப் பண்ணி அப்படியே பிச்சு சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு, தனி டேஸ்ட்டு தான். ஆனால் இது தோசை, பொங்கலுக்கெலாம் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சாம்பார் வந்து அல்டிமேட்டான டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் சாம்பார் ஸ்ட்ரக்சரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் கத்திரிக்காய், கேரட், முருங்கைக்காய் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை கழுவி நான் இந்த காய்கறி கூடயே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து இப்போ நல்லா ஒரு பழுத்த பெரிய தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் இதையும் வந்து இந்த பருப்பு கூடயே சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பொடி வந்து அரைச்சி ரெடி பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்க்கக்குள்ளே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்றதுனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இது வறுத்ததுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நான் சேர்த்துருக்கேன். கொப்பரை தேங்காவும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காஞ்ச மிளகாய் வந்து தாளிக்கக்குள்ளே டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்க சாம்பார் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இல்லை உங்களுக்கு சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் வந்து குக்கர்லேயே கூட போட்டு வேக வச்சுக்கலாம். அந்த பருப்போடு சேர்த்து வேக வச்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எனக்கு வதக்கி செய்யக்குள்ள டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி சுருள வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்ச பருப்பு அப்புறம் காய்கறி எல்லாத்தையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் மசிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா காய்கறி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம்ல, காய்கறி வந்து நல்லாவே வந்து குழஞ்சி தான் வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து சின்ன சைஸ் புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எடுத்து அதையும் வந்து இதில் கரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் சைஸ் புளி அந்த அளவு வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இதெல்லாம் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் காய்கறி நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல சாம்பார் இந்த பேஸ்ட்டு, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் அதை அரைக்கணும். உங்களுக்கு கலர் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் வந்து நீங்கள் வந்து இந்த வறுக்கக்குள்ளே நம்ம நார்மல் மிளகாய்க்கு பதிலாக காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கொதிக்கணும், இது நல்லா கொதி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது மேலே கொத்தமல்லி கீரை தூவிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு ஸ்பூன் நெய் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இப்போ சேர்க்கல நெய், ஏன்னா வந்து திகட்டும் அப்படின்னு தான் சேர்க்கல நான். உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சாம்பார் பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.